உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயத்தை மேற்கொள்வது எப்படி? ஹவு டு ஓவர் கம் ஃபியர்? நம்முடைய வாழ்க்கையில் ஃபியர் இருந்துச்சுன்னு சொன்னால் சாத்தானுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தம். ஃபெய்த் இருந்தால் கிறிஸ்து நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். நமக்குள்ளே ஃபெய்த்து குறைந்து போகிறதுக்கு காரணம் என்ன? ஃபியர். ஒரு மனிதனுக்குள்ளே ஃபியர் அதிகமாகி வருமானால் அவன்கிட்ட இருக்கிற ஃபெய்த் குறைஞ்சு போகும், விசுவாசம் குறைந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்பது சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் அது நம்மோடு கலந்து நிற்கிறதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கிறோம். இந்த பயத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தான் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக, பயம் எப்படி வந்தது? இந்த உலகத்தில் பயம் மனிதருக்குள்ளே எப்படி வந்தது என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிற போது ஏவாள் ஆதாமை விட்டு சற்று தூரமாய் போய் இருக்கிற போது பாம்பானது, சர்ப்பமானது வந்து ஏவாளோடு பேசுகிறது. அப்போ ஏவாளும் சர்ப்பத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறதை நாம் தொடக்க நூலில் படிக்கிறோம். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஏவாளுக்கு பாம்பின் மேலே பயமே வரல. பாம்பின் மேலே அவங்களுக்கு எந்தவித பயமும் வரல. ஒரு உரையாடல் இங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். அந்த உரையாடல் முடிந்த பின்பு ஆண்டவர் கற்பித்த அந்த கற்பனையை, ஆண்டவர் தனக்கு சொன்ன அந்த விதியை இவர்கள் மீறி புசிக்க கூடாது என்று விளக்கின அந்த விருட்சத்தின் கனியை இவர்கள் புசித்த போது இவர்கள் நிர்வாணிகளாக அறிந்து கொள்ளுகிறார்கள். தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். இங்கே பாவம் உள்ளே வருகிறதை பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் இந்த கனியை புசித்த போது பாவம் செய்தார்கள். ஆண்டவருடைய வாக்கை, கட்டளையை, அவர் கொடுத்த அந்த கட்டளையை அவர்கள் மீறி விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் அந்த தோட்டத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். குளிர்ச்சியான வேளையிலே அவர் உலாவி கொண்டிருக்கிற போது அந்த உலாவுகிற சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்கிறார்கள். கேட்டு அவர்கள் தோட்டத்தின் செடிகளுக்குள்ளே போய் பயந்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் கூப்பிட்டு, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டவுடனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த கனியை புசித்ததனால் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து உமக்கு பயந்து தோட்டத்தில் ஒளித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார். முதல் அந்த பயம் அங்கே வருகிறது. ஆண்டவர் கேட்கிறார், நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ என்று ஆண்டவர் கேட்கும்போது ஆம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ பயம் எப்போ ஒரு மனிதனுக்குள்ள வந்ததுன்னா, தேவனுடைய கட்டளையை, தேவன் கொடுத்த அந்த கட்டளையை மீறுகிற போது பயமானது ஒரு மனுக்குலத்திற்குள்ளே வந்துவிட்டது. இப்படித்தான் பயம் மனுக்குலத்திற்குள்ளே வந்தது. இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே அனுப்பி விடுகிறார். அப்போ அனுப்பிவிட்ட பின்பு இவர்களுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில பிறந்தவன் தான் முதல் மனிதன் காயின். ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். ஏவாளை ஆண்டவர் ஆதாமுடைய எலும்பிலிருந்து உருவாக்கினார். இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த முதல் மகன்தான் காயின். இப்ப இந்த காயின் தன்னுடைய தம்பியாகிய ஆபேலை கொலை செய்து விடுகிறான். இப்போ ஆண்டவர் இவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அப்படி சொல்ல, ஆண்டவரே, இந்த தண்டனை மகா பெரியது, என்னை பார்க்கிறவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்களே என்று சொல்லி பயப்படுகிறான். ஆண்டவரத்தில் பயந்து சொல்லுகிறதை நாம் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ பாவம் செய்த போதுதான் பயமானது மனிதனை தொற்றி கொண்டது, பிடித்து கொண்டது, ஆட்கொண்டது. ஆதாமையும் ஏவாளையும் பயம் ஆட்கொண்ட போது தேவ சமூகத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். அப்படி வெளியே அனுப்பின போது அவருடைய குடும்ப வாழ்க்கையில பிறந்த முதல் மனிதன் காயின், அவனுக்குள்ளும் அந்த பயம் வந்தது. இப்படித்தான் உலகத்துல மனிதருக்குள்ளே பயம் வந்து விட்டது. இந்த பயம் மனிதனை ஆட்கொண்டு அவனை
என்ன செய்கிறது? இந்த பயம் அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பயத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆக வேண்டும்? இந்த பயத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சில சம்பவங்கள் மூலமாக நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு பெண்மணி ஏவாள் பாம்போடு பேசும்போதுக்கு பயம் இல்லை. ஆனால் அந்த பயம் மனுக்குலத்தில் வந்தபோது, இன்றைக்கு ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட நாம் அலறி பயந்து ஓடுகிற நிலையில நம்ம இருக்கிறோம் அல்லவா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பயமானது அப்படியே கலந்து நிற்கிறது. இந்த பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இந்த பயத்திலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தைரியம் என்னன்னா, அந்த வாசகத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பயம் என்கிறது ஒரு ஆவி. Fear is the spirit. பயம் என்பது ஒரு ஆவியாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதே இன்னொரு வேதாகமத்தின் பகுதியை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ ஃபியர் என்பது ஒரு ஆவி. ஃபியர் இஸ் த ஸ்பிரிட். பயம் என்பது ஒரு ஆவி. அப்போ ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்றார், நீங்கள் மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை. அப்போ அந்த பயம் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. பயம் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியாகும். அந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற போது நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அதுக்குனாலதான் ஆண்டவர் நமக்கு கர்த்தருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி நாம் பயப்படுவதிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிறது. அந்த பயத்திலிருந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலையை கொடுக்கிறது. இந்த பயத்தை மேற்கொள்வதற்கேற்ற பலத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இந்த பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் என்ன செய்யும் என்பதை ஒரு 4 காரணங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, அந்த பயம் வந்துவிட்டால் நம்முடைய பலத்தை எல்லாம் நீக்கி நம்மை பலவீனப்படுத்திவிடும். நம்முடைய பலத்தை நீக்கி பலவீனப்படுத்திவிடும். 2வது, நம்மை அடிமைப்படுத்திவிடும். பயத்திற்கு நம்மை அடிமைப்படுத்திவிடும். 3வது, நம்முடைய விசுவாசத்தை, தேவன் மேலுள்ள நம்முடைய நம்பிக்கையை அது என்ன செய்யும்? சந்தேகிக்க வைத்துவிடும். 4வது, பயம் நம்மை ஆட்கொண்டு கடைசி நம்மை அழித்து விடும். ஆகவே இந்த பயம் நம்மிடத்திலிருந்து அது அகற்றப்பட வேண்டும். நாம் பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அல்லது பயத்திலிருந்து நாம் முற்றிலுமான ஒரு விடுதலையை பெற்று நாம் பயமற்றவர்களாக வாழ வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பயமுள்ள ஆவியை உனக்கு தரல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியமுள்ள ஆவியை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சில வாக்குறுதிகளை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்கிறார். Fear not, I am with you. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையிலே நமக்கு சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் தோல்விகள் இப்படி ஏற்படுகிற போது பயம் நமக்குள்ளே வருகிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். மோசே இறந்து போய்விட்டான், யோசுவா பயந்து கொண்டு இருக்கிறான். மோசையாலேயே கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்களே, நான் என்ன செய்ய முடியும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவா 1ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தைரியமாயிரு,
பலங்கொண்டு தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று நம்மை தைரியப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் அதிகமாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 365 முறை இந்த பயப்படாதே என்கிற வார்த்தை இருப்பதாக வேத ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ 365 நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, பயப்படாது, 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 நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அது நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஏற்கனவே நம்ம தீமோத்தேயுல வாசிக்கும் போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவிதான் கர்த்தருடைய ஆவியானவர். அந்த ஆவியதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அந்த ஆவி நமக்குள்ளே வருகிற போது நாம் பலமடைந்து தைரியமா இருக்க முடியும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு சாதாரண பெண்மணியிடம் கூட ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி பயத்தினாலே அவர் மறுதலித்ததை பார்க்கிறோம். பின்பு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட போது சீடர்களும் மற்றவர்களும் பயந்து, யூதர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பயந்து உள்ளே இருக்கிற போது ஆண்டவர் வந்து உள்ளே சமாதானம், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவர் சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அவருக்கு சாட்சிகள் என்று தைரியமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பயத்தை மேற்கொள்வதற்கு ஒரே வழி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்துக்குள்ளே வருகிற போது நமக்கு தைரியமும் பலமும் வரும். அந்த பயத்தை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதத்தில் சவுல் என்கிற ஒரு அரசனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19லிருந்து 23 வசனங்களை நீ வாசிக்கும் போது, இவன் தான் முதல் அரசன். இவனைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்கிறார். அப்போ இவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலும் இஸ்ரவேல் மக்களும் ஒன்றிணைந்து நிற்கும் போது சவுலை காணல. இப்ப சவுலை தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, அவன் பயந்து அந்த இருப்பு ரதங்கள் இருக்கிற இடத்துல போய் ஒளித்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அங்கே போய் அவனை பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு பயம். சவுலனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பயம் நிறைந்தவனாகவே அவன் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து கொண்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவன் முதலாவது அபிஷேகம் பண்ணுவதற்கு பயந்து ஒளித்து கொண்டான். அதற்கு பின்பு பெலிஸ்தர்களுக்கு பயந்தான். சாமுவேல் பலி செலுத்துவதற்கு 7 நாள் கொஞ்சம் தாமதமாக வந்த போது மக்களுக்கு பயந்து இவனே போய் பலி செலுத்துகிறான். தாவீதுக்கு பயப்படுகிறான், கோலியாத்துக்கு பயப்படுகிறான். தாவீதுக்கு பயந்து தாவீதை கொலை செய்வதற்கு அவனையே பின்தொடர்ந்து செல்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தாவீதை பின்தொடர்கிற ஒரு வேலையைத்தான் அவன் செய்தான். கடைசியிலே பாருங்க, கர்த்தரை விட்டு அந்த பயம் அவனை விலக்கி விட்டது. குறி சொல்லுகிற பெண்ணிடத்திலே பயந்து நடுங்கி ஓடி போய் குறி கேட்கிறான். என்ன நடக்கும்? சாமுவேலை கூப்பிடு என்று சொல்லி குறி சொல்லுகிற ஒரு பெண்ணிடத்திலே போய் சரணடைகிறான். பின்பு அது பெலிஸ்தர்களிடத்துல பயந்து யுத்தத்திற்கு போகும்போது பெலிஸ்தர்கள் இவனை மேற்கொள்கிற போது தன் ஈட்டியை தரையிலே நட்டு அதில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். சவுலுடைய வாழ்க்கை பயந்து 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 அவனுடைய வாழ்க்கையை அவன் முடித்து கொண்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினதுல அவனுக்குள்ள பய உணர்வு வந்து விட்டது. அதே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது கூட இருக்கிற போது அவன்
கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை, கோலியாத்தை கண்டு அவன் அஞ்சி ஓடவில்லை. ஆனால் யுத்தத்தில் அஞ்சி ஓடினான் சவுல். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த பயத்தை மேற்கொள்ள முடியும், பயத்திலிருந்து ஒரு விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி உள்ளத்துக்குள்ளே வருகிற போது நாம் இந்த பய உணர்விலிருந்து அதை மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு சம்பவம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களேயானால், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள். அப்படி துதித்து பாடி ஜெபம் பண்ணுகிறதை சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும், காவற்காரர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென சடுதியில சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இவர்கள் விடுதலையாகி இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள், ஓடவில்லை. இப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து பார்க்கிறான், சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறது. ஐயோ, கைதிகள் ஓடிவிட்டார்களே என்று பயந்து அவன் தற்கொலை செய்ய போனான். தன்னுடைய பட்டயத்தை உருவி தன்னை குத்தி மாய்த்து கொள்ளும்படி அவன் முடிவு செய்து பட்டயத்தை உருவின போது பவுல் சொல்கிறான், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி. பயம் வருகிற போது ஒரு மனிதன் தன்னுடைய பயத்திலே அடிமையாகி தற்கொலை வரைக்கும் கொண்டு சென்று விடுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், குழந்தைகளை குறித்த பயம், தன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்கிற பயம், கைவிடப்பட்ட நிலையில் ஏற்படுகிற பயம், வேதனையில் ஏற்படுகிற பயம், சோதனையில் ஏற்படுகிற பயம், போராட்டங்களில் ஏற்படுகிற பயம், தோல்விகளில் ஏற்படுகிற பயம், இப்படி பலதரப்பட்ட பயம், சூழ்நிலைகளினால் ஏற்படுகிற பயம், இப்படி பலதரப்பட்ட பயங்கள் நம்மை ஆட்கொள்கிற போது அது நம்மை அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு போய் அடிமைப்படுத்தி நம்மை வாழ்க்கையை அழித்துவிடும், சீர்குலைத்துவிடும், சீரழித்துவிடும், முடிவில் நம்மை தற்கொலைக்கும் கொண்டு சேர்த்துவிடும். ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது, கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை நமக்குள்ளே இருக்கிற போது, நம்மை ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து மேற்கொள்ளுகிற ஒரு வலிமையை, ஒரு தைரியத்தை, ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தைரியமுள்ள ஒரு மனிதர். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, அவர்கள் பயணம் செய்கிற கப்பல் ஒரு பெரிய புயல் காற்றிலே சிக்கிக்கொண்டு காற்றின் போக்கிலே அது போகிறது. மாலுமியினுடைய கண்ட்ரோல்லே இல்லை. 14 நாட்கள், அநேக நாள் என்று போடுகிறது, பின்னாடி 14 நாட்கள் அவர்கள் சாப்பிடல, ஒன்று கூட சாப்பிடல. சூரியனாவது சந்திரனாவது அவர்கள் பார்க்காமல், இனிமேல் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்றுப்போன நிலையிலே அவர்கள் அந்த கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். ஒரு இரவிலே வந்து ஆண்டவருடைய தூதனானவர் வந்து பவுலை பார்த்து சொல்ல, பவுலே பயப்படாதே, உன்னையும் உன்னோடு இருக்கிறவர்களையும் நான் காப்பாற்றுவேன். இரவிலே தன்னுடைய தூதன் மூலமாக பேசுகிறார். பவுல் தைரியம் அடைந்து மற்ற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் பயப்படாதீர்கள், நம்முடைய கப்பலுக்கு சேதம் வருமே ஒழிய நம்முடைய உயிருக்கு எந்த சேதமும் வராது. இது நாள் வரைக்கும் இந்த 14 நாட்களாய் நீங்கள் ஒன்று சாப்பிடவில்லை, ஆகையினால் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி இவன் அப்பத்தை எடுத்தவன் சாப்பிடுகிறான். அப்பொழுது எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். இவனுக்குள்ள இருந்த அந்த தைரியம், தேவன் கொடுத்த அந்த தைரியம் இவனுடைய வார்த்தையிலே வெளிப்பட்டு அந்த கப்பலில் இருந்த 276 பேரையும் அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தது, பயத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ஆற்றலை கொடுத்தது. அவன் சொல்றாரு, எந்திரிச்சு நின்று, உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது, அப்படி ஆண்டவர் பாதுகாப்பார் என்று சொல்கிறான். எந்த சூழ்நிலையில் சொல்கிறான்? இனிமேல் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன நிலையில. எப்பொழுது அந்த தைரியம் வந்தது? கர்த்தருடைய தூதன் வந்து, நீ பயப்படாதே பவுலே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு பயணம் செய்கிற அத்தனை பேருக்கும் நான் பாதுகாவலாயிருப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
அதன்படியே இவர்கள் தைரியமானார்கள், எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. அந்த பயப்படாதே என்கிற வார்த்தை நமக்கு உள்ளத்திலிருந்து வர வேண்டும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும் என்றால் நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்தி என்னை நடத்துகிற அந்த ஆளுகையிலே என்னை நான் அர்ப்பணித்திருக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்திருப்பீர்களானால் நீங்கள் பயத்தை மேற்கொள்ள முடியும். ஆமேன். இன்னும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, அந்த படவிலே ஆண்டவர் சீடர்களோடு கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படவிலே அவர் தலையணை வைத்து நல்ல நித்திரையாயிருக்கிறார். திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது. அந்த கொந்தளிப்புல இவர்கள் படகை செலுத்த முயற்சிக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. படகு அமிழ்ந்து போகுமோ என்கிற ஒரு பயம் சீடர்களுக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த பயம் என்று இந்த சீடர்கள் நினைக்கவில்லை. இவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. உடனே ஆண்டவரை போய், ஆண்டவரே மிகுந்த காற்று பலமாய் இருக்கிறது, நாங்கள் மாண்டு போவோமோ என்கிற பயம் வந்து விட்டது என்று எழுப்புகிறார்கள். ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதலாயிடுச்சு. சொல்றார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் உங்களோடு இருக்கிறேனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது இந்த பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே எனக்கு இந்த பயமானது என்னை அடிமைப்படுத்த பார்க்கிறது ஆண்டவரே என்று நாம் சொல்லுகிற போது, நம்ம கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தைரியம், இந்த பயத்தை மேற்கொள்ளுகிற ஆற்றலை, அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கிறது. பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பயம் வேதனை உள்ளது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பயம் வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயமானது மனுஷனை வேதனைக்குட்படுத்தும், அது வேதனைப்படுத்திவிடும். ஆகினாலே இந்த பயத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நடுங்கி ஐயோ என்று அலறி நாம் நம்முடைய பலத்தை இழந்து விடக்கூடாது. இங்கே 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 91ஆம் சங்கீதம் முழுவதும் நம்மை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை நீங்கள் அடிக்கடி வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே வரும். ஆகையினால் இந்த 91ஆம் சங்கீதத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். அவ்வளவு நம்மை தைரியப்படுத்துகிற வசனங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களாகவே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 32 முடிய ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் சீடர்கள் படவிலே போக சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு ஆண்டவர் தனித்திருக்கிறார். இப்ப சீடர்கள் அந்த படகில வந்து கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு. அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த படகை நடத்துகிறார்கள், ரொம்ப வேதனைப்படுகிறார்கள். 4ஆம் ஜாமத்தில் நடுக்கடலிலே ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். கடலின் மேல் நடந்து வருகிறதை இந்த சீடர்கள் பார்த்து ஆவேசம், ஏதோ ஒரு அசுத்த ஆவி என்று சொல்லி பயந்து நடுங்குகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகிற ஒரு தேற்றுகிற, நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. பயப்படாதே, பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அந்த படவில் அவர் ஏறி அமர்ந்தவுடன் அந்த கொந்தளிப்பு அப்படியே அமைதலாயிற்று. இவங்களும் பயத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்க வாழ்க்கை படகுல, உங்க வாழ்க்கையில வந்துட்டார்னா ஒரு கொந்தளிப்பு அப்படியே அடங்கிடும். பயம் அப்படியே நம்மை விட்டு மறைந்து போகும். ஒரே வழி ஆண்டவர் தான், கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. பயத்தை மேற்கொள்வதற்கு ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே
there is no other way. Jesus is the only way, no other way. இயேசுவே ஒரே வழி. அந்த இயேசுவிடம் நாம் போகிற போது அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி விடுதலை பெற்ற மக்களாக, பயத்தை மேற்கொண்டு பயமற்ற ஒரு மக்களாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே பயம் நீங்கி வாழ தேவன் நமக்கு அழைக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நாம் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். தைரியமாக எழுந்து நின்று ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் நிற்போம். இந்த உலகத்திற்கு ஒளியாக, உப்பாக நிற்பதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த உப்பாக, ஒளியாக நாம் இந்த உலகத்தில் நிற்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையும் ஆற்றலும் நமக்கு தேவை. அதை பெற்றுக்கொள்வோம். பயத்தை மேற்கொள்வோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.